ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி மொபைலை இந்த மாதிரி டேக் ஓவர் பண்றது, அந்த ஸ்கிரிப்ட் என்ன, அதை எப்படி ரைட் பண்ணணுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். எப்பவும் போல நம்மளால காலை தெளிவாகவே கால் லாக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுல நம்ம யார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறாங்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா அதை ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இதை விட்டு நான் வெளியே வந்துடுறேன். அடுத்து நம்மளால என்ன ஆக்சஸ் பண்ண முடியும்னா, மெசேஜஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், கான்டாக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும், இன்ஸ்டாகிராமே நம்மளால தெளிவாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல அவங்க யார்கிட்ட எவ்வளவு நேரம் சேட் பண்ணாங்க, என்ன கால் பேசினாங்க, அந்த விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியும். பிளஸ் அவங்க என்ன சர்ச் பண்ணாங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட போஸ்டர்ஸை நம்மளால எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்மளால என்ன ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அவங்க வாட்ஸ்அப் டோட்டலா இந்த மொபைல் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கனெக்ஷனை நமக்கு எடுத்து கொடுத்துரும். இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டாவே வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. வேற யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கணுங்கிறத நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த டெர்மினலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா கிளியரா தெரியும். இதுக்கு நமக்கு ஒரு டூல் தேவைப்படுது. இந்த டூலை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது எதுக்காகங்கிறத நான் போக போக சொல்றேன். இங்க நம்ம கிட் க்ளோன்ங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இந்த யூஆர்எல் மட்டும் அடிச்சுக்கலாம். இது வேர் டு லோட் லிங்க். இதை யாரும் பேஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிருக்கேன்னா, கிட்லோன்ங்கிறது இந்த வெப்சைட் குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போகும், இந்த ஃபைலை நமக்கு டவுன்லோட் பண்ணிட்டு தரும். இந்த ஃபைலுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னா, நமக்கான டூலும் அதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் இருக்கு. இந்த லிங்கை கரெக்டா கொடுத்து என்டர் பண்ணுங்க. அப்பதான் டூல் ப்ராப்பரா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஏதாவது மாத்தி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனால திரும்ப இந்த கமெண்ட் நான் கொடுக்க போறது இல்லை. அதனால நான் இதை எரேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கும். அந்த ஃபோல்டர் நேம் தான் CD Campfish. இதுக்குள்ள போட்டு என்டர் பண்ணிருங்க. இந்த இடத்துல சிடிங்கிறது என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனாலதான் நான் இந்த இடத்துல சிடி என்ன சேஞ்ச் பண்ணு, எதுக்குள்ளனா இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன கொண்டு போ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பாருங்க. எல்எஸ் கமெண்ட் நான் எதுக்காக கொடுக்குறேன்னா, எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா ப்ராப்பரா டூல் அப்டேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது .shல இருக்கு. ஸோ இப்படி ஒரு டூல் இருக்குன்னா அதை ரன் பண்றது பேஷ் கமெண்ட் வழியா தான் பண்ண முடியும். ஏன்னா .shல இருக்கிறது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங் டூல்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி ரன் பண்ணலாம்னா, பேஷ் கமெண்ட் கொடுத்துட்டு campfish.sh கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இதுல ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் சர்வர், இதுவும் ஒரு டைப் ஆஃப் சர்வர். உங்களுக்கு எந்த சர்வர் வழியா நான் லிங்கை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது வழியா நான் என்ன ப்ரோ பண்றது, இது கேமரா தான் நான் ஹேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதுக்கு மட்டும் இந்த டூல் யூஸ் கிடையாது. இந்த டூல் வச்சு இன்னும் நிறையவே பண்ண முடியும். சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்பர் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 என்னன்னா Cloudflare டனல். Cloudflareங்கிறது ஒரு டைப் ஆஃப் சர்வர். அது வழியா நமக்கு கனெக்ஷன் எடுத்து கொடுக்கும். அதனால நான் இந்த இடத்துல 2 சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு டோட்டலா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு ஃபெஸ்டிவல் வச்சு லிங்க் ரெடி பண்றதா, டெம்ப்ளேட், அப்புறம் ஆன்லைன் மீட்டிங் வச்சு ரெடி பண்றதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நீங்க நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுக்கு நீங்க சும்மா ஃபன்னே கொடுத்துக்கோங்க. நீங்க எந்த நேம் கொடுத்தீங்கனாலும் அதுல உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு வெப்சைட் ஃபேக்கா ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன நேம் கொடுத்தீங்கனாலும் ப்ராப்ளமே கிடையாது. இதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் PHP சர்வரை கனெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் Cloudflare கனெக்ட் பண்ணும். அது எல்லாமே நீங்க செட்டப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது உங்க நெட்வொர்க்கோட ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். இப்ப என்னோட நெட்வொர்க் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குனால எனக்கு இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ இந்த லிங்க் ரெடி. இதை நீங்க என்ன பண்ணணும்னா, விக்டிமுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு விக்டிமுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஒன்ஸ் அவங்க ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் நமக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல இப்ப ஐபி அட்ரஸ் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா நான் ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் எடுத்து வச்சிட்டேன். அதனால நான் அடுத்த ஸ்டெப்ல மூவ் பண்றேன். இப்ப சிடி கமெண்ட் கொடுத்து நான் இந்த ஃபோல்டர் விட்டு வெளியே வந்துக்கிறேன். வெளியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ஸ்பெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க விஐ பாய்சன் சார், நான் அந்த பேலோடுங்கிற ஃபோல்டருக்குள்ள வைக்கல, இதை நான் தனியா சேவ் பண்ணி வச்சிட்டேன். அதனாலதான் இப்படி வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்கிரிப்டை நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க எங்கெங்க கரெக்ஷன்ஸ் பண்ணணுங்கிறத நான் இப்ப சொல்லிடுறேன். இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன்.
மெம்பர்ஷிப்ல இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து கொஞ்சம் தெளிவாகவே இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து என்னன்னா, மெம்பர்ஷிப்ங்கிறது வந்து பென்டெஸ்ட் எல்லோன்னு வந்து நம்ம யூடியூப் சேனல்லே வந்து ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு. அது வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கை இன்னும் டீப்பா கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி ரைட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷரா எப்படி ஒரு பென்டெஸ்ட் ஜாப் கெட் பண்றது, ஒரு எத்திக்கல் ஹேக்கரா எப்படி நான் வந்து என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, என் ரெசியூம் எப்படி பில்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அதில் ஷேர் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதுல வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுல நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதுல நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும், உங்க ஐபி அட்ரஸ், அதாவது நீங்க டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் இதுல கரெக்டா ஆட் பண்ணணும். அந்த ஐபி அட்ரஸ் நீங்க கரெக்டா ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா செட் ஆயிரும். அது எல்லாமே நான் வந்து இதுல டீட்டெயிலா வச்சிருக்கேன். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு ஃபைலை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் டார்கெட் ஐபின்னு கொடுத்து எனக்கு அந்த லிங்க்ல கிடைச்ச ஐபி தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த இடத்துல லிங்க்ல கிடைச்ச ஐபி இங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏடிபி போர்ட் நம்பர் இதே வச்சுக்கோங்க, வேற எதுவும் மாத்த வேணாம். இதை நீங்க வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல எஸ்கேப்ங்கிறத கொடுத்துட்டு ஷிஃப்ட் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துருங்க. WQ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டனால எனக்கு எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாம அப்படியே எக்ஸிட் ஆகுது, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால வந்து Q கொடுத்து ஒரே எக்ஸ்பிளனேட்டரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்தா எனக்கு வெளியே வந்துடும். இப்ப நான் இதை ரன் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நான் வந்து பைத்தான் 3 கால் பண்ணணும். ஏன் இதுக்கு நான் வந்து பைத்தான் 3 கால் பண்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் பைத்தான் ஸ்கிரிப்டால நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா .py இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இதை நான் ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பைத்தான் 3ங்கிறத நான் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் வித் பாய்சனிங் நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இது நீங்க எப்பவுமே இந்த மாதிரி இடத்துல மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பேஸ்ட் பண்ணினா உங்களுக்கு கரெக்டா ரன் ஆகும். இல்லைன்னா சம்டைம்ஸ் எரர் வரும். இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும், அதாவது சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன்னா இது வந்து ரூட் யூசரால ரன் ஆகணும். அதனால நான் வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன், என்னோட சிஸ்டம் பாஸ்வேர்ட். நீங்க வந்து உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டை கரெக்டா கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப டைம் இருக்கும். ஏன்னா உங்க நெட்வொர்க்கோட ஸ்பீட் வச்சு தான் இது கால்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் பிளஸ் அந்த மொபைலோட ஸ்பீட், அதுக்கப்புறம் உங்க சிஸ்டமோட ஸ்பீட், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகும். ஸோ இது ரன் ஆகிற வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இன்னொரு டேப்ல வந்து நம்ம இன்னொரு சில கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இது போற வரைக்கும் நம்ம டைம் ஓட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இதை நான் போற வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்னா, என்னோட இன்ஸ்டா ஐடி தரேன். பர்சனலா ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு எத்திக்கல் ஹேக்கிங்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க. null_cy இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த ஐடிக்கு நீங்க வந்து எப்ப வேணாலும் டிஎம் பண்ணலாம். ஏதாவது பர்சனலா டவுட்ஸ் இருக்கு எனக்கு எத்திக்கல் ஹேக்கிங்ல, இன்னும் நான் வந்து என் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க இந்த ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணலாம். நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட நீங்க கொடுத்த அந்த டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் காட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனெக்டட்ங்கிறத காட்டும். அதை காட்டினதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்அப் மாதிரி வந்திருக்கும். இந்த பாப்அப்ல போனீங்கன்னா உங்களால அந்த மொபைலை கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். இது நம்ம சேனல் தான். புதுசா பாக்குறவங்க இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டெய்லி நான் போறக்கூடிய வீடியோஸ் கரெக்டா வரும். இப்போ நான் இதுல பேக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் கனெக்ஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.